ஹல்லேலூயா. ஆமாம், நல்லா உங்களுடைய தூக்கங்கள் எல்லாம் தெளியும்படி கர்த்தர் உங்களை மகிமையில் நிரப்பியிருப்பார் என்பதை நான் ஆண்டவருக்குள் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த 8வது மாதத்தில் உங்களோட பேசுகிற வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படி ஆண்டவருக்குள் அதிகமாய் நான் பிரயாசப்படுகிறேன். அதற்கு முன்பதாய் கடந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் நினைவிருந்தால் சொல்லலாம். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆக்கினாரா? ஆக்கணுங்கன்றெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி 7ஆம் மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவ்வளவுதான். கர்த்தர் இன்றைக்கு இந்த மாதத்துக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்க கூட இருந்து உங்களை கர்த்தர் இந்த 8வது மாதத்தில் ஆசீர்வதிப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிறவங்களா, விசுவாசிக்கிறவங்களா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நம்ம இருப்போம் என்றால், சில பேர் சொல்லுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வரேன். அவங்க வரேன்னு உடனே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்பா, எனக்கு கை உடைஞ்ச மாதிரி இருந்தது, நல்ல வேலை எங்கள் அக்கா வந்தாங்க, கை உடைஞ்ச மாதிரி இருந்து என் பிரதர் வந்தான், நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு. அதுபோல் ஆண்டவர் சொல்கிறாரு, எதெல்லாம் நடக்காமல் இருக்குதோ 7 மாதங்கள், இந்த 8வது மாதம் நான் வந்து உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறது வேற, உன் கூட இருந்து ஆசீர்வதிப்பேன். நீ அதானே யோசிக்கிற, நான் மட்டும் தனிமையாக இருக்கிறேன், நான் மட்டும் ஒண்டியாக இருக்கிறேன், நான் மட்டும் தூரமாக இருக்கிறேன், நான் மட்டும்தான் ஆண்டவரை இருக்கிறேன் நீ நினைத்து கொண்டிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. நீ தனிமையானவர் அல்ல, நீ ஒதுக்கப்பட்டவன் அல்ல, நீ ஓரமாக இருக்கிறவன் அல்ல. நான் உன் கூட இருப்பேன். நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன் கூட நான் இருப்பேன். ஹல்லேலூயா. உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கூட இருந்தால் பக்குவமாக நடத்துவார். பயப்படாத. நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் சோர்ந்து போவாதன்னு தட்டுவார். பயப்படும் போதெல்லாம் பயப்படாத, நான் தான் இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறேன், கவலைப்படாத. ஆண்டவரே இது நடக்குமா தெரியல, நான் இருக்கிறேன், நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்படி தான் கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா 7 மாதத்தில் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் வாக்குத்தத்தின்படி எனக்கு நடக்கலையே, எனக்கு நிறைய காரியங்கள் ஏன் ஆண்டவர் இன்னும் தாமதப்படுத்துகிறார், ஏன் எனக்கு இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ வியாகுலங்கள், இவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தா கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட வந்து உன்னை ஆசீர்வதிக்கணும். அதுக்காக தான் ஒருவேளை இந்த 7 மாதங்கள் தாமதமாக இருந்துக்கலாம். உன் கூட இருந்து கர்த்தர் செய்கிற எல்லா காரியங்களும் இந்த மாதத்தில் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்தார், உங்களோட கூட பணியாற்றுகிறவர்கள், உங்களோடு கூட நடந்து வருகிற ஒவ்வொரு மனிதரும் இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டுகிறீங்களோ உங்களை பார்த்து இந்த மாதத்தில் ஒரு முறையாக சொல்லுவாங்க, உங்க கூட கடவுள் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது. ஏன்னா கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஆபிரகாம் நாட்களில் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல், இன்னும் அருமையாக கர்த்தர் கைட் பண்ணுறாரு பாருங்க. ஆபிரகாம் இருக்கும் வரைக்கும் ஈசாக்குக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்பா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. அம்மா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லாம் சர்வ சாதாரணமாக நல்லா நமக்கு எல்லாம் சும்மாத்தான் போயிட்டுருக்குது, எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குது நீங்கள் நினைப்பீங்க. அப்பா இல்லைன்னும் போது தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியும். அம்மா இல்லைன்னும் போது தான், அம்மா இருக்கும்போது எனக்கு அருமை தெரியலையே, எங்கள் அப்பா இருக்கும்போது அருமை தெரியலையன்றது எப்போ தெரியுமா யோசிப்பீங்க? அவங்க இல்லாத போது யோசிப்பீங்க. கண் கெட்ட பிறகு எதுக்கு சூரியன் நமஸ்காரம்? இருக்கும்போது அப்பாவை பார்க்கணும், இருக்கும்போது அம்மாவுக்கு நல்லா கனம் பண்ணணும். இல்லைன்ற பிறகு நீங்கள் போயிட்டு நீங்கள் ஐயோ அம்மா அப்பா உனக்கு பெருசாக நான் கட்டி வச்சுக்கிறேன், எங்கே வீட்டு ஓரமாக தானே போட்டு வச்சுருந்தீங்க,
எல்லா நிலைமைகளிலும் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்கு அவர் கைட் பண்ணி நடத்தியிருந்தார். அநேக காரியங்கள் இருக்கும்போது ஈசாக்கு உணர்ந்து கொள்ளலை. நீங்கள் கூட நான் கூட இப்படி தானே இருந்துட்டேன். அப்பா இருப்பார், அம்மா இருப்பாங்க, நம்பி நம்பி இன்னைக்கு யாருமே இல்லாமல் நான் அனாதையாக நிற்கிறேனே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், எப்படி ஈசாக்கு அவர் எப்படி திரும்ப நடத்துகிறாரு, அங்கே போனால் உனக்கு கிடைக்காது, நான் சொல்கிற இடத்துக்கு போய் உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அவர் வழி நடத்துறது எப்படி தெரியுமா உங்களை? அவர் ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை நடத்துகிறாருன்னா அப்படி சத்தத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டே இருந்தீங்கன்னா ஈசாக்குக்கு தெளிவாக சொல்கிறாரு, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, நான் சொல்கிற இடத்துல நீ குடியிரு, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற இடத்துல நீங்கள் இருங்க, நீங்கள் சொல்கிற ஆள்கிட்ட பழகுங்க, நீங்கள் சொல்கிற ஆள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் சொல்கிற ஆள்கிட்ட ஆண்டவரை நோக்கி பேசுங்க. அவர் சொல்லாத ஆள்கிட்ட அவர் சொல்லாத இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம கஷ்டத்தில் மாட்டிக்கும். ஆபிரகாம் இல்லைன்ற சூழ்நிலை வரும்போது தான் ஈசாக்கு தன்னுடைய நிலையை உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. அப்போ தான் ஆண்டவர் நடத்துறதுன்னா என்னன்றது இப்படி தான் நம்ம அப்பாவை கூட கர்த்தர் நடத்தியிருக்கிறாரு போல். அப்பா அம்மாவும் சொல்லுவாங்கம்மா ஆண்டவர் தான் அம்மா நடத்தினேன், இவருனா எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் நிற்கிறாரு, இதுனா எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் நிற்குது, அம்மா என்ன பைத்தியமா இது, நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்மளை அப்பா சம்பாதிச்சாரு, தாத்தா சம்பாதிச்சு எல்லாம் இருக்குது, நம்ம சாப்பிட்றோம் போகிறோம், எதுக்கேற்றாலும் ஆண்டவர் என்ன ஆண்டவர். ஈசாக்கு கூட யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் இல்லைன்னும் போது தான் ஆண்டவர் வழி நடத்தும் போது தான் கர்த்தர் தரிசனமானார். ஈசாக்கு தரிசனமாக்கி நான் சொல்கிற இடத்துல எகிப்துக்கு போகாமல் நான் சொல்கிற இடத்துல குடியிருன்னு சொன்னார். அப்போ தான் ஈசாக்கு யோசிச்சிருப்பார், நம்முடைய அப்பா சொல்லுவார் அடிக்கடிக்கும், ஆண்டவர் எனக்கு தரிசனமானார், ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ஆண்டவர் தான் என்னை நடத்தினார். யோசிச்சிருப்பார்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 பேருமே வராங்க, ஆண்டவர் அவருக்கு சொல்கிற இடத்துக்கு ரொம்ப பசுமையான இடத்துக்கு நடத்துகிறாரு. ஆனால் தன்னுடைய சகோதரர் லோத் அவருடைய ஃபேமிலியில் அவர் வந்த பிறகு அவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த தேசத்தை கொடுத்துருங்க, அது என்ன எப்படி இருக்குது, ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்குது, கர்த்தர் உனக்கு காண்பிச்ச இடம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது நீங்கள் ஏதோ பிரயாசப்பட்டு ஏதோ ஒரு சின்ன இடம் வாங்கியிருப்பீங்க, அந்த இடத்த பார்த்து நிறைய பேருக்கு பொறாமையாக இருக்கும். நான் உனக்கு என்னத்துக்கு அந்த இடம் எனக்கு குத்துரு, அப்புறமா உனக்கு தரம் ஆகட்டும், அப்புறம் தரம் ஆகட்டம்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், இவங்க அப்புறமா அவன் என்ன சொல்கிறான், கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் என்ன திரும்ப பண்ணுவீங்க, இடம் தானே இதுன்னா 10 இடம் கொடுப்பார் எனக்கு ஆண்டவர். இன்றைக்கி பிரச்சனை கொஞ்சம் இடத்துக்கு தான் அடிச்சுக்கிறாங்க எல்லோரும் இல்லை. எங்கள் வீடு சந்து, இது எங்கள் வீடு சந்து, இது எங்கள் வழி, இது உங்கள் வழி, அதுக்கு தான் ஊட்டுக்கட்டை எடுத்துன்னு வருதுங்க, எங்கள் வீட்டு வழி உங்கள் வீட்டு வழி தான் பிரச்சனை இன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணார், தேசத்தை விட்டு கொடுத்தார் ஆபிரகாம். பார்த்த உடனே பச்சை பசேல் ஒரே செழிப்பு தான், ரொம்ப செழிப்பாக இருக்குது. போன உடனே இவர் சொன்னார், பிரதர் நான் அந்த இடத்துக்கு போட்டோமா அப்படின்னு. 2 ஓகே. அவர் சொல்கிறாரு, நீ கிழக்க போனால் நான் என்ன பண்ணுறேன், வடக்கு போகிறேன், நீ மேற்கு போனால் நான் தெற்க போகிறேன், நீ எங்கே போறியோ அதுக்கு ஆப்போசிட்டில் நான் போகிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் இந்த பக்கம் போனார், பார்த்தா ஒரே செழிப்பு தான், செழிப்பு நோக்கி ஓடினார். ஆனால் ஆபிரகாம் என்ன தெரியுமா, கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போனார். கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போனீங்கன்னா எதுவுமே இருக்காதுங்க, ஒரு குடிசை கூட இருக்காது, நீங்கள் தான் போய் பயங்கரமாக உருவாக்கிடுவீங்க. ஆனால் செழிப்பை நோக்கி ஓடினாங்கன்னா தெரியுமா, அவங்க பார்க்கும்போது போகும்போது அது செழிப்பாக இருந்திருக்கும், ஆனால் அங்கே போய் வாழும்போது தான் வேதனை என்னன்னு தெரியும். நீங்கள் போன இடம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் கூட வந்ததுனால, உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால ஒன்றுமே இல்லாதது கூட ஆசீர்வாதமாக செழிப்பாக பழகி பெருகுவீங்க. ஆனால் எல்லாம் இருந்து அவங்க கூட போனாலும் அவங்க கூட யாரும் இல்லை, கர்த்தர் இல்லை, ஆண்டவர் இல்லை. அதனால் சோதம் குமாரா அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. செல்வ பெருக்கும் ஆசீர்வாதமும் நிறைய இடத்துல இருக்கிற இடத்துலலாம் அவன் தெரியுமா, பாவம் அதிகரிக்குது. ஏன் நம்மளை கொஞ்சம் உபத்திலே வச்சு நத்துறா தெரியுமா, உங்களை ரொம்ப அவரை பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப உங்களை ரொம்ப அவருக்கு பிடிக்கிறதுனால தான் யாருக்கு அவரை ரொம்ப பிடிக்குதோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாரு, என் பிள்ளை கூடவே நான் இருக்கணும்ல, அவங்க கூடவே இருக்கணும்னா உங்களுக்கு உபத்திரம் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும். சோர்ந்து போவாதீங்க. உபத்திரம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கணும்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறார், இன்னும் உபத்திரம் இன்னும் பிரச்சனை, அதிலிருந்து கர்த்தர் என்ன பண்ண போகிறார், என்ன நடத்துவார்.
ஈசாக்குக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது காரியம் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறது, நான் உன்னோடு இருக்கிறேன்.